வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நம்ம லாங் வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அடிக்கடி வீடியோ போடணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னால் வீடியோ போட முடியலைங்க. இந்த வீடியோ எடுத்தே 10 நாளைக்கு மேலே இருக்கும். என்னோடய செல்லுலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க அப்லோட் பண்ணி இன்றைக்கி நான் வந்து வீடியோ போடுறேங்க. இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியூர் 2 நாள் போக வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முல்லைப்பூ காடு களை வெட்டினா இதுவே ஒரு 4 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம லைவ் வீடியோ கான்சன்ட்ரேஷன் பண்ணனால நம்மளால் லாங் வீடியோ போட முடியலை. அப்புறம் வீட்டு வேலைகள், மாடுகள் நிறையா வச்சுருக்கனால அந்த வேலைகள் சொல்லிவிட்டு நம்மளால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியலைங்க. அந்தளவுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து காட்டில் அறுவடை பண்ண கூளந்தாங்க இது. நம்ம வந்து இந்த தடவை என்ன பண்ணிக்கிட்டோம்னா 30 கத்தைகளை வந்து நாங்கள் வெளியில் விற்றுட்டோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காட்டில் 74 கத்தைகள் இருந்துச்சு. நம்ம எல்லா கூளத்தையும் வச்சாலும் நம்ம மாடு சாப்பிட்ருங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஏற்கனவே அறுவடை பண்ண கூளம் இருந்துச்சு. இதையும் வச்சு பராமரிக்க முடியாது. ஏன்னா அந்த படுதாவெலாம் நம்ம போதுமான அளவு நம்மள்கிட்ட இல்லை. அதனால் எல்லாத்தையும் வச்சு இருக்கிற கூளத்தை நினைக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொடுத்துடான்னு சொல்லிட்டு 180 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுட்டாங்க. எல்லாம் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. நாங்கள் 180 ரூபான்னு விலை பேசிட்டோம். யார்கிட்டையும் கேட்கல. தெரியாமல் நாங்கள் வந்து 180 ரூபான்னு விலை பேசினனால நம்ம வந்து பேசின காசே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே வாங்கிக்கிட்டோங்க. ஏன்னா அவங்க வந்து வண்டி கூலி இருக்குல்ல அவங்களுக்கு, அதனால் நம்ம அதையும் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 180னே கொடுத்துட்டோம். இந்த கூளம்லாம் ஏன் உருட்டி காய வைக்கிறோம்னா நம்ம அறுவடை பண்ணோன்னே அப்படியே நேர்கோடாக அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்கங்க. உள்ளே அந்த பனித்துளியெல்லாம் பட்டு அப்படியே கூளம் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா மாடுகள் வந்து திங்காதுங்க. அது வந்து பாசம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நானும் ஹஸ்பண்டும் காலையில் பூவை எடுத்துகிட்டு மாடுகள்லாம் மேய்ச்சல் காட்டில் கட்டிட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கோங்க. இது மாதிரி தள்ளி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிச்சு. மறுநாள் தான் நாங்கள் வந்து கூளங்களை உருட்டினா. முதல்லாம் பார்த்திங்கன்னா கூளங்களை அப்படி வந்து உருட்டுறதில்ல, அப்படியே போர் வச்சுருவாங்கங்க மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டு. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி போர் வைக்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் எல்லாருமே இது மாதிரி உருட்டி தான் கூளத்தை வச்சுக்கிறாங்கங்க. இந்த உருட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வண்டி இருக்குது. அந்த வண்டியெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா இருக்கும். நான் வந்து அதை வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க. அந்த வண்டி உருட்டினதுக்கு ஒரு கத்தைக்கு 40 ரூபான்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. எல்லா கத்தைகளையும் உருட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 2700 ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து 30 கத்தைகளை விற்றனால மீதி கத்தைகளை வந்துட்டு நாம் என்ன பண்ணிட்டோம், எப்படி வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியலன்னு யோசித்துக்கிட்டு இருந்தோம். நம்மள்ட்ட வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க. அதில் தான் அவங்க வந்து தூக்கிட்டு போனாங்க. சரி அந்த மாட்டு வண்டியிலே நம்மளுக்கும் ஒரு நடை அடைச்சிடட்டும் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து ஒரு நடை மட்டும் அடித்தாங்க. அந்த மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 கத்தைகள் பக்கமாக அடுக்கி வச்சுருந்தாங்கங்க. மீதி வந்து ஒரு 10 கத்தைகளுக்கு கிடந்துச்சு நம்ம காட்டிலையே. அதை என்ன பண்ணிட்டான், தலையிலே தூக்கிட்டு போயிட்டு அந்த வரப்பு எண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வீலர் வச்சே நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோங்கங்க. இப்படி தாங்க அந்த கூளத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டான். நெல் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அந்த மழை பெய்துக்கிட்டே இருந்தனால வந்து நெல்லெல்லாம் பதற ஆயிடுச்சு முக்கால்வாசி. அதனால் நம்ம வந்து எதுவுமே நம்மளுக்கு மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நம்ம போட்ட காசை எடுத்தோம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் கூளந்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க இப்போதைக்கு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோஸ்கள் வந்து பார்க்குறதில்ல, விவசாய வீடியோவை பார்க்குறதில்ல. அதுவே நமக்கு டீமோட்டிவேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நாம் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து நம்ம வீடியோக்களை யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ பிடிக்கலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம வீடியோக்களை வந்து கொண்டு சேர்க்காதுங்க. அதனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு தோன்றப்ப வந்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பாய்ங்க.